கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம், தொழில் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல நெருக்கங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், புத்தி கொடுப்பார், தயவை கொடுப்பார். எதை பற்றியும் கலங்காதீங்க. நம்ம தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்திகர வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 18:14. 1 நாளாகமம் 18:14. தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். அதாவது இந்த ஜீவார்த்தின் தலைப்பு ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்வீர்கள். தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறான். அவன் ஒரு தலைவனாக இருந்து அவங்கள என்ன பண்ணுறான்னா எல்லா காரியத்துக்கும் விசாரித்து நடத்தி ஆளுகை என்று சொன்னாலே மற்றவர்களை நடத்துகிறவர்கள், ஆளுநர்கள், ஆளுகிறவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அதற்கான ஞானம், புத்தி, அறிவு, மேன்மை, எல்லா செல்வாக்கையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆளுகையை தரும்போது மற்றவங்களை அடிமைத்தனத்தின் காரியத்தில் கொண்டு போகக்கூடாது. எகிப்தில் இஸ்ரோ ஜனங்கள் இருக்கும்போது எகிப்தியர்கள் இவர்களை ஆண்டார்கள், அவங்கள அடிமைப்படுத்தினாங்கன்னா வேலை ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்தாங்க. அதுக்கேற்ற ஊதியம் கொடுக்கல, ரொம்ப கண்ணீர் வடித்தாங்க, ரொம்ப அவங்க உரிமையை கேட்கும்போது அவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, ரொம்ப போராட்டம். அதே போல் ஒரு சூழ்நிலை இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையில் இருந்தீங்க, அதனால் கானான் தேசத்துக்கு போகும்போது நீங்கள் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நம்ம ஆளுகை தந்துட்டாருன்னா எப்படி ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம ஒரு தலைவனாக மாறியாச்சுன்னா எப்படி ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு உயர்ந்த நிலையில் வந்தாச்சுன்னா அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தப்பான ரூபத்தில் பயன்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் ஆண்டு இன்றைக்கு உங்களோட வாக்குத்தத்தமாய் பேசுகிறாரு. தாவீதுக்கு இஸ்ரோ ஜனங்களை ஆளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர், ஆடு மேய்த்து கொண்ட தாவீதுக்கு ஆளுகை செய்வதற்கான ஒரு கிருபை கொடுத்த தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஏன் உயர்த்த முடியாது? ஆண்டவரை உயர்த்த முடியும். படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, புத்தி இல்லை, அழகு இல்லை, குடும்ப பின்னணி இல்லை, ஒன்றையும் பார்க்காதீங்க. ஏசப்பாவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவர், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆளுகை செய்கிற ஒரு நல்ல ஆளுநராய் ஆண்டவரே தாவீதை ஏற்படுத்தின எங்கள் அன்பு தகப்பன், இன்றைக்கு ஒன்றில்லாமல் இருக்கிற கஷ்டத்தில் கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாருங்க. தாவீதை மற்றவர்களை ஆள வைத்ததை போல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வாருங்க. குறிப்பாய் வியாதிப்பட்டவங்களை எல்லாம் சுகமாக்குங்க. எல்லா நோய்களும் மாறட்டும், சகல நோய்களும் மாறட்டும். ஆபத்தான நிலையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க. மரண போராட்டங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போட்டும். ஒரு தெய்வீக கிருபை, ஒரு தெய்வீக ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக சமாதானம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வெளிப்படட்டும் என்று நம்முடைய ஊழியக்காரன் மனதார மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஜெபத்தை கேட்டுவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் மேலே கிருபை இருக்கட்டும். அவங்க ஊழியத்தில் உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. அநேக ஆத்துமாக்களை கொடுங்க தேவராஜ்யத்திற்காய். அப்படி செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.